இன்னைக்கு நான் உங்க கூட என்னோட லவ் ஸ்டோரி ஷேர் பண்ண போறேன். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெங்காலி, நான் வந்து தமிழ். எங்களது வந்து ஒரு லவ் மேரேஜ். என்னோட வீட்ல வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. என்னோட அம்மா, அப்பா வந்து எப்பயுமே சில் தான்னு வந்து எனக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் வந்து கொஞ்சம் ஓப்பனா இருந்தேன். அப்படின்னா நான் வந்து யாராச்சும் கிடைப்பாங்களா? லவ் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியால தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட்லேருந்தே. ஸோ அப்போ நான் வந்து காலேஜ் படிக்கும்போது அப்போ என்னோட ஹஸ்பண்டை வந்து மீட் பண்ணேன். நாங்கள் 2 பேருமே வந்து ஒரே கிளாஸ் தான். நான் இந்த காலேஜ் வந்து நான் வெளியூரில் படித்தேன், சென்னையில் படிக்கல. ஸோ அங்கே வந்து தான் நான் ஃபஸ்ட்டு இவரை வந்து பார்க்குறேன். அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு இனிஷியலாக வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. லைக் இவர் தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் தெரியாது. ஒரு கிளாஸ்மேட்டை பார்த்தா சிரிப்போம், அவ்வளோதான். அந்த லெவலுக்கு தான் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் அப்படி போச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னென்னா, ஒரு நாள் வந்து அவர் கிளாஸில் உட்காந்துட்டு இருந்தார். நான் வந்து அவர் பக்கத்தில் போய் உட்காரலாம் அப்படின்ட்டு போனேன். ஏன்னா வேறு எங்கேயும் இடம் இல்லை. ஸோ அங்கே ஒரு இடம் இருந்தது. ஸோ அங்கே நான் போயிட்டு உட்காரலாம் அப்படின்ட்டு போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சொன்னார், இல்லை இங்கே உட்காராதீங்க, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ நான் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டேன். பட் எனக்கு உள்ள கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானே வந்து அவர்கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படிலாம் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் ஹாய் பாய் அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்து ஒரு அசைன்மெண்ட்டில் வந்து எங்கள் 2 பேரையும் ஒன்றா போட்டாங்க. அப்போ நான் அவர் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ அப்போ நாங்கள் 2 பேரும் லைக் ஜஸ்ட் நார்மலாக பேசினோம். நான் இந்த பழைய விஷயம்லாம் நான் எதுவும் மைண்ட் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நார்மலாக பேசினோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு அசைன்மெண்ட்லேயும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்தது. ஸோ அப்போ தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து அவரோட நேச்சர் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிது. லைக் அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருந்தது அவர் மேலே. பட் அதுக்கு மேலே வந்து லவ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் 2 பேரும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். லைக் இப்போது ஒன்றா காலேஜுக்கு போகிறது, அதுக்கப்புறம் லன்ச்சு பிரேக்கு அப்போல்லாம் வந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி போயிட்டுருந்தது. ஸோ அப்போ வந்து எனக்கு திடீர்னு ஒன்று தோணுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் இந்த பையன் வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். ப்ளஸ் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணுறான். அண்ட் ஆல்சோ அவரை வந்து அப்போ எப்படி இருந்தாருன்னா, என் கூட எல்லாமே வந்து ஷேர் பண்ணிப்பார். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிப்பார். லைக் இப்போ நாங்கள் வந்து ஒரு காஃபி குடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து அவரே வந்து பே பண்ணிடுவார். அண்ட் எங்களுக்கு காலேஜ் விஷயத்தில் எதனா அது வந்து நோட்ஸு இல்லை எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் எதுனாலும் வந்து என் கூட ஷேர் பண்ணுவார். ஸோ அந்த நேச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இட்ஸ் லைக் அவர் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஒரு டவுட் வந்தது. ஒரு வேளை அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஏதாச்சும் இருக்குமோ என் மேலே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்தது. பட் அப்போ வந்து என் சைட்லேருந்து எனக்கு வந்து எதுவுமே கிளியர் இல்லை. அவரை வந்து எனக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை. பட் நான் வந்து அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவர் தான் அப்படின்ட்டு நான் குதிக்கிற மாதிரிலாம் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை அப்போது அந்த டைமில். பட் எனக்கு வந்து அவரை ரொம்பவே பிடிக்கும். லைக் அவர் ஓவரால் அவரோட நேச்சர், அவர் என்கிட்ட பழகுற விதம் எல்லாமே எனக்கு வந்து அப்போ ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் வேறு. நிறைய விஷயம் பேசுவோம். இல்லை எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்போம். அவருக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மியூசிக் பற்றி, அப்புறம் பாலிட்டிக்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நாங்கள் எல்லா விஷயமே அந்த டைமில் பேசிகிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து நான் க்ளோஸாக இருந்தேன். அப்போ திடீர்னு நான் வந்து கேட்டேன் ஒரு நாள் வந்து, "நீ ஏன் வந்து என் கூட எல்லா
எல்லாமே ஷேர் பண்ணுறேன். என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியே, எதனா இருக்கா அப்படின்னு ஒரு விளையாட்டா கேட்குற மாரி கேட்டேன். பட் வந்து அந்த டைமில் ஆனால் அவரே அது என்கிட்ட திருப்பி கேட்டிருந்தாருனா, அது வந்து எனக்கு அப்போது பதில் இல்ல. ஸோ நான் இந்த கொஸ்டின் கேட்டோனே ஒரு மாரி ஷாக் ஆயிட்டாரு. ஷாக் ஆயிட்டு அவர் வந்து உடனே சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆமான்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொல்லலான்னு இருந்தேன். பட் நீயே கேட்டுட்ட, ஸோ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து ஐயோ! இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஓகே எனக்கு வந்து லைக் எஸ்ஸும் இல்ல, நோவும் இல்ல, லைக் எனக்கு தெரியல அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். அப்போ அந்த டைமில். அவர் வந்து எப்படின்னா அப்போ கொஞ்சம் அப்படியே அந்த லைக் இது நான் இந்த கான்வர்சேஷன் நடந்து முடிஞ்சா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் அப்படியே பாவமாக அப்படியே சுற்றிட்டு இருந்தார். ஸோ எனக்கும் வந்து கொஞ்சம் பாவமாக இருந்தது. லைக் அவரோட எனர்ஜி வந்து ஒரு வேளை குறைஞ்சிருச்சோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அப்போ வந்து என்னால் அவரை லைக் டு பூஸ்ட் தி சிச்சுவேஷனோ வாட்டெவர் நான் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே பார்க்கலாம், எனக்கும் ஓகேன்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சப்போஸ் பிடிக்கலன்னா நான் வந்து அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி நான் சும்மா ஜோக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அவர் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் நீ வந்து சொல்லக்கூடாது, எல்லாம் வந்து ஓகே தான், செட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி நானும் வந்து பட் என்னதான் அவர் இல்லைனாலும் என் மைண்டில் வந்து அப்படி இருந்தது. ஸோ நாங்கள் 2 பேரும் அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். லைக் லவ் பண்ணுறது, அதாவது லைக் இது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்தார். எல்லாமே வந்து அவரே பண்ணுவார். எல்லாமே அவரே வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுவார். ஸோ எனக்கு வந்து நான் அப்போ எதுவுமே பண்ண தேவையில்ல அந்த மாதிரி இருந்தது. என்னோடய லைஃப் வந்து ரொம்ப கன்வீனியன்ட் ஆகிடுச்சு அவர்னால. அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்னாச்சுன்னா, அவர் வந்து ரொம்ப நல்லா சமைப்பார். ஸோ வந்து அவர் ஹாஸ்டல்லே வந்து ஒரு லைக் இந்த எலக்ட்ரிக் அடுப்புலாம் வந்து வாங்கிட்டு, அவர் வெசல்ஸும் வாங்கிட்டு அவரே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. லைக் ஃபிஷ்ஷு, மட்டனு அந்த மாதிரிலாம் வந்து சமைச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பாரு. ஸோ அது பார்த்து நான் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் வந்து பிரேக்கப்புன்ற ஒரு விஷயம் வந்து என்னோடய டிக்ஷனரியிலே இல்லை. அந்த மாதிரி லைக் நீ தான் வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரி நான் முடிவு எடுத்துட்டேன். அது வந்து எந்த ஒரு பர்ட்டிகுலர் டே இந்த டிசைட் பண்ணேன் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஒரு கோர்ஸ் ஆஃப் டேஸில் வந்து அப்படியே டைம் போக போக நமக்கு வந்து ஒருத்தவங்களோட நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம். அண்ட் நம்ம வந்து அவங்கள விட்டு இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து நான் வந்து ஐ நெவர் லுக்ட் பேக். அண்ட் அது போகவும் வந்து ஒரு அவசியமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் காலேஜெல்லாம் முடிஞ்சுது. கொஞ்ச நாள் வந்து நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். பட் அப்போவே வந்து நாங்கள் ஷுவராக தான் இருந்தோம், ஓகே கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஒரு ஃபைன் டைம் நான் வந்து என்னோடய வீட்லேயும் சொன்னேன். ஸோ அவங்க வந்து லைக் கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, எப்படி அவங்க ஃபேமிலி எப்படி என்னது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பட் எதுவுமே வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுல கேட்கல, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல தான் அவங்க கேட்டாங்க. நான் கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது. ஸோ தே வேர் லைக் ஓகே, நம்ம வந்து அவங்கள போய் பார்க்கலாம், ஒரு அவங்கள வந்து பார்க்க சொல்ல, லெட்ஸ் மூவ் அஹெட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எங்களோட கல்யாணம் நடந்தது. அண்டு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ வி ஆர் ஹாப்பி அண்டு யா, ஆல் குட்.